வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டனில் நீடிக்கும் வெப்ப அலை, மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஜெர்மனி சென்ற விமானத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட கணவனின் கால்களை பிடித்து காப்பாற்றிய மனைவி. ரஷ்யாவின் சைபர் தாக்குதல் முயற்சி, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம், வான் பாதுகாப்பு அமைப்புகள் அகற்றம். ஹார்முஸ் நீரிணையை தவிர்க்க துபாய் புதிய துறைமுக திட்டம். ஸ்பெயினின் புதிய குடியேற்ற திட்டம், 30 லட்சம் புலம்பெயர்ந்தோர் வருகை. பால்டிக் கடல் பகுதியில் பதற்றம், ரஷ்ய விமானத்தை இடைமறித்த நேட்டோ போர் விமானங்கள். லூகாஷென்கோவின் எதிர்பாராத மன்னிப்பு, பெலாரஸ் உக்ரைன் உறவில் மாற்றம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தில் கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடிப்பதால் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் படி உயர் அழுத்த மண்டலத்தின் ஆதிக்கத்தால் வானிலை வறண்ட மற்றும் வெப்பமான சூழலிலேயே நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் லேசான அளவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய மிகச்சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அவை மிகவும் அரிதானவை. பெரும்பாலான மக்களுக்கு இந்த வாரத்திலும் குறிப்பிடத்தக்க மழை பொழிவு கிடைக்காது என்று வானிலை ஆய்வாளர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். தொடர் வறட்சி காரணமாக காட்டுத்தீ அபாயம் நீடிப்பதாலும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெப்பம் குறைய தொடங்கினாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்பதால் பொதுமக்கள் போதுமான நீர்ச்சத்து மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜெர்மனி சென்ற விமானத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட கணவனின் கால்களை பிடித்து காப்பாற்றிய மனைவி. கிரீஸில் இருந்து ஜெர்மனி சென்ற விமானத்தின் ஜன்னல் உடைந்த போது அதிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டு தனது கணவரின் கால்களை மனைவி உறுதியாக பிடித்து உயிரை காப்பாற்றிய நெகிழ்ச்சியான சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாங்கள் சாகப் போகிறோம் என்றால் ஒன்றாகவே சாகலாம் என்ற அசைக்க முடியாத மன உறுதியுடன் அவர் தனது கணவரை நீண்ட நேரம் பிடித்து போராடியுள்ளார். விமான விபத்தின் போது தங்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சிகரமான தருணங்களை தப்பி பிழைத்த அந்த பெண் தற்போது உருக்கத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடைய இந்த அதீத தைரியமும் கணவர் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் பலரது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. எதிர்பாராத இந்த கொடிய விபத்தில் இருந்து தப்பித்த தம்பதியின் இந்த உண்மை சம்பவம் பலருக்கும் ஒரு பாடமாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளது. தன்னலம் பாராத அந்த மனைவியின் வீரமிக்க செயலால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டிருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவ்விஷயத்தில் அந்த பெண்ணின் மன உறுதிக்கு சமூக வலைதளங்களில் பலரும் தங்கள் புகழஞ்சலியை தெரிவித்து வருகின்றனர். ரஷ்யாவின் சைபர் தாக்குதல் முயற்சி, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி நடவடிக்கை. ஐரோப்பிய நாடுகளில் குளிர்காலத்தில் 5 லட்சம் பேருக்கு மின்சாரத்தை துண்டிக்கும் வகையில் ரஷ்யா திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலந்து நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பை முடக்க ரஷ்யாவின் உளவுத்துறை அமைப்பு மேற்கொண்ட சைபர் தாக்குதல் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் சைபர் தாக்குதல் வலையமைப்புகள் மற்றும் அதற்கு துணையாக செயல்படும் நபர்கள் மீது பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து தடைகளை விதித்துள்ளன. சைபர் குற்றவாளிகள், உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் ரஷ்யாவின் அரசு ஆதரவு நிறுவனங்கள் உள்ளிட்ட 24 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை பிரிட்டன் இலக்கு வைத்துள்ளது. ஐரோப்பாவின் பாதுகாப்பை குலைக்கும் வகையில் ரஷ்யா தொடர்ந்து செயல்பட்டு வருவதை கண்டித்து இத்தகைய கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த தேவையற்ற மற்றும் பொறுப்பற்ற செயல்களுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம், வான் பாதுகாப்பு அமைப்புகள் அகற்றம். ரஷ்யாவின் மிக முக்கியமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான தளமான செவரோட்வின்ஸ்க் பகுதியில்
சுமார் 24 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அமைப்புகள் ரஷ்யாவின் மிக முக்கியமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான தளமான செவரோட்வின்ஸ்க் பகுதியில் இருந்த சுமார் 24 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. உக்ரைன் மீதான போரின் தீவிரத்தாலும் ஏவுகணை பற்றாக்குறையாலும் ரஷ்யா தனது முக்கிய பாதுகாப்பு உபகரணங்களை வேறு பகுதிகளுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் நீண்ட காலமாக அந்த கப்பல் கட்டுமான தளத்தை பாதுகாத்து வந்த S-300 மற்றும் S-400 ஏவுகணை தளங்கள் தற்போது கைவிடப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் மாஸ்கோ அல்லது உக்ரைனின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள முக்கிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எதிரிகளின் நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் தனது பிற முக்கிய பகுதிகளை பாதுகாக்க ரஷ்யா இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் ரஷ்யாவின் மிக முக்கியமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான தளம் தற்போது பலவீனமான நிலையில் உள்ளது. ஹார்முஸ் நீரிணையை தவிர்க்க துபாய் புதிய துறைமுக திட்டம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதலால் ஹார்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல் போக்குவரத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியை சார்ந்துள்ள துபாயின் ஜேபல் அலி துறைமுகத்தின் செயல்பாடு 90 முதல் 95% வரை சரிந்துள்ளதால் மாற்று வழியை ஐக்கிய அரபு அமீரகம் தேடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஓமன் வளைகுடா பகுதியில் உள்ள புஜைராவில் புதிய பன்முக துறைமுகம் மற்றும் கொள்கலன் முனையத்தை அமைக்க டிபி வேர்ல்டு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய துறைமுகம் அமைக்கப்பட்டால் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லாமலேயே சரக்குகளை கையாளவும் பின்னர் தரைவழி போக்குவரத்து மூலம் துபாய் மற்றும் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் முடியும். சுமார் 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்படவுள்ள இந்த திட்டம் எதிர்கால போர்கள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளால் நாட்டின் வர்த்தகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஜேபல் அலி துறைமுகத்தை முழுமையாக மாற்றாமல் நாட்டின் வர்த்தக கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த புதிய திட்டம் அமையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினின் புதிய குடியேற்ற திட்டம் 30 லட்சம் புலம்பெயர்ந்தோர் வருகை. ஸ்பெயின் அரசு தனது புதிய திட்டத்தின் கீழ் நாட்டின் மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சுமார் 30 லட்சம் புலம்பெயர்ந்தோரை வரவேற்க திட்டமிட்டுள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கவும் நாட்டின் முதியோர் விகிதத்தை ஈடு செய்யவும் இந்த அதிரடி நடவடிக்கையை ஸ்பெயின் அரசு முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான நபர்களுக்கு சட்டப்பூர்வமான பணி வாய்ப்புகள் மற்றும் குடியுரிமை வசதிகள் எளிதாக்கப்பட உள்ளது. இருப்பினும் இந்த அளவுக்கு அதிகமான குடியேற்றத்தால் நாட்டின் சமூக கட்டமைப்பை மற்றும் பொது சேவைகளில் ஏற்படும் தாக்கம் குறித்து எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவித்துள்ளன. ஸ்பெயினின் இந்த முயற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிற நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொருளாதார வளர்ச்சியே முக்கிய நோக்கம் என அரசு விளக்கமளித்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து விரிவான கொள்கைகளை அரசு விரைவில் இறுதி செய்ய உள்ளது. பால்டிக் கடல் பகுதியில் பதற்றம். ரஷ்ய விமானத்தை இடைமறித்த நேட்டோ போர் விமானங்கள். பால்டிக் கடல் வான்பரப்பில் அடையாளம் தெரியாத ரஷ்ய விமானம் ஒன்று பறந்ததை கண்ட நேட்டோ படைகள் உடனடியாக தங்கள் போர் விமானங்களை அனுப்பி அதை இடைமறித்தன. சர்வதேச வானிலை விதிகளின்படி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நேட்டோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அடையாளம் தெரியாத அந்த ரஷ்ய விமானம் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி வான்பரப்பில் நுழைந்ததால் பாதுகாப்பு கருதி போர் விமானங்கள் விரைந்தன. குறிப்பிட்ட ரஷ்ய விமானம் பாதுகாப்பாக திரும்பி சென்றதை உறுதி செய்த பிறகு நேட்டோ விமானங்கள் மீண்டும் தங்கள் தளத்திற்கு திரும்பின. உக்ரைன் போருக்கு பிந்தைய சூழலில் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையே இத்தகைய வான்வழி மோதல்கள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. ஐரோப்பிய வான்வெளியின் பாதுகாப்பில் நேட்டோ படைகள் மிகவும் விழிப்புடன் இருப்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது.